எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவுக்கு சென்றான். செல்லு வழியில் கள்ள கையில் சிக்கி தவித்து நின்றான். சற்றும் இரக்கமற்ற கள்ளஞ்சுற்ற கள்ளர் அவனை ஆடை புரிந்து காயமாக்கி குற்றுயிராய் விட்டான். தற்செயலாய் அவ்வழியில் அசாரியன் வந்தான். அவனை கண்டு அக்கம் பக்கம் பார்த்து விலகி சென்றான். உடன்தானே அவ்வழியில் லேவியனும் வந்தான். இவன் தானும் வந்தபடி போனான். பின்பு ஒரு சமாரியன் பிரயாணமாய் வந்தான். குற்றுயிராய் கிடந்தோனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து என்னை வாத்து பட்ட காயம் கட்டி ராட்சரசம் நல்கி சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தை கொண்டு சென்று விட்டு ஆதரித்து மீண்டும் காலை போகும் முன்பு சத்திரத்தம் கையில் 2 பணம் தந்து இவன் காரியத்தை சொல்லி அதிகம் செலவு ஆகும் என்ற கவலை ஒன்றும் வேண்டாம், மீண்டும் வந்து தந்திடுவேன் என்று உறுதி சொன்னான். இயேசு சொன்ன இவ்வுவமை அர்த்தமிக்க ஐயா. பரிசுத்த அறைக்கு வேண்டும் எருசலேமை வைத்து சுகந்த வாச ஜீவியமாம் எரிகோவுக்கு சென்றான். ஐக்கியமற்ற வாழ்வு தீயோன் புகுந்து தீமை செய்வான். அசாரியர் லேவியரோ உதவி புரிய இயலார். பூரணத்தின் ஊழியத்தை ஆரம்பித்த இயேசு சமாரியன் போல தேற்றி சமாதானம் என்று சத்திரத்தான பொருள் ஊழியத்தை செய்ய ஜீவன் தேவ பக்தி என்னும் காசுகளும் ஈந்தான். அதிகமாக செலவு என்னும் சபையினோடு எங்கள் ஆத்துமாக்கு பூரணத்தை அடைய உதவி செய்யும். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்பதைத்தாரேசு பாத்திரனாய் மாறியாமின் வாரம்